முன்னும் பின்னும். எந்த ஒரு மனிதனது வாழ்க்கையிலும் 2 அத்தியாயங்கள் இருக்கும். கடந்த கால வாழ்வு, தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வு. இந்த 2 வாழ்விற்கும் இடையே ஒரு திருப்பு முனை புள்ளி ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட் அல்லது டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி இந்த திருப்பு முனை புள்ளி யாராவது ஒரு நபராலோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியினாலோ, ஏன் கடவுளாலோ கூட அந்த திருப்பு முனை புள்ளியை அவர் சந்தித்திருக்கக்கூடும். அப்படி அந்த திருப்பு முனையை சந்தித்த பிற்பாடு அந்த திருப்பு முனைக்கு முந்தைய வாழ்வு மற்றும் பிந்தைய வாழ்வு, இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டிலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த வேறுபாட்டை உண்டாக்கியது எது? இந்த திருப்பு முனை நபர் அல்லது நிகழ்ச்சி அல்லது கடவுளாக இருக்கலாம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய நபரை பற்றித்தான் பேதுரு எடுத்து கூறுகிறார். அவர் வேறு யாருமல்ல, ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவைத்தான் திருப்பு முனை புள்ளியாக சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பாக உங்களது வாழ்வு எப்படி இருந்தது, சந்தித்த பிற்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க சொல்கின்றார். அவர் அப்படி அலசி ஆராய்ந்து பார்த்து, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பாக நாமெல்லாம் ஒரு மக்கள் இனமாகவே இல்லை, ஆனால் சந்தித்த பிற்பாடு ஒரு தனி மக்கள் இனமாக மாறினோம். அதுதான் கிறிஸ்தவ மக்கள் இனம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பாக நமக்கு இரக்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, கடவுளின் இரக்கத்தை பற்றி. ஆனால் சந்தித்த பிற்பாடு கடவுள் எப்பேற்பட்ட இரக்கம் மிக்கவர் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக உங்களது வாழ்விலும் கூட இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு வாழ்வில் திருப்பு முனை ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடும் கூட உங்களது வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இருக்கிறது என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை இன்னும் உணர ஆரம்பிக்கவில்லை, உங்களது வாழ்வில் திருப்புமுனை ஏற்படவில்லை என்பதுதான் பொருள். இதை உணர்ந்து பார்த்து, இயேசு கிறிஸ்துவே என் வாழ்வின் திருப்புமுனையாக இருக்கின்றார், அவரை சந்திப்பதற்கு முன்பாகவும் சந்தித்த பின்பும் என் வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து, அவரை சந்தித்து பிற்பாடு கடவுள் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம்.